హరరూప నగరాజధరుడ శ్రీనారాయణ నిగమాంతవర్ణితములో హరరూప నగరాజధరుడ శ్రీనారాయణ నారాయణ శ్రీమన్నారాయణ నారాయణ వెంకటనారాయణ దీపించు వైరాగ్య దివ్య సౌఖ్యం వీవ నోపక కదా నన్ను నొడబరుగుచు పైన సంసార బంధముల కట్టేవు నా పలుకు చెల్లునా నారాయణ పైన సంసార బంధముల కట్టేవు నా పలుకు చెల్లునా నారాయణ గమదని సగమగసని నిగమాంతవర్ణితములో హరరూప నగదాచధరుడ శ్రీనారాయణ నీసా గాస 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 గాసద దని సగమగ సని రసని సగ సగమగమద మదని దని స మగస నిద మగస వివిధ నిర్బంధముల వెడల ద్రోయక నన్ను భవసాగరముల దడబడ చేతురా దివిజేంద్ర వంద్య శ్రీ తీవ్ర వెంకటాద్రీశ హరే నవనీత చోర శ్రీనారాయణ దివిజేంద్ర వంద్య శ్రీ తిరువెంకటాద్రీశ నవనీత చోర శ్రీనారాయణ నిగమాంతవర్ణితములో హరరూప నగరాజధరుడ శ్రీనారాయణ నారాయణ శ్రీమన్నారాయణ నారాయణ వెంకటనారాయణ తిరుమల నారాయణ హరి నారాయణ அன்றிய வாணன் ஆயிரம் தோளும் துணிய அன்றாழி தொட்டானை மின்திகள் குடுமி வேங்கடமலை மேல் மேவிய வேதனல் விளக்கை தென்திசை திலதம் அணையவர் நாங்கை செம்பொன் செய் கோயிலுனுள்ளே மன்றது பொழிய மகிழ்ந்து நின்றானை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே. வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் சேடார் பொழில் சூழ் திருவள்ள குளத்தாய் பாடா வருவேன் வினையா என பாற்றே. வாம்பரியுக மன்னர் தம் உயிர் செக ஐவர்கட்கு அரசளித்தாய் காம்பினார் திருவேங்கடப் பொறுப்பனின் காதலை எருளெனக்கு மாம்பொழில் தளிர்கோதிய மடக்குயில் வாயது துவர்ப்ப வெய்த தீம்பளங்கனி தேனது நுகர் திருவள்ளரை நின்றானே. வெறுவாதான் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால்
மறுவாளால் என் குடங்கால் வான் நெடுங்கண் துயில் மறந்தால் வண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்தம் உயிராளன் ஒளிதிரநீர் பெளவெங்கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகால் எங்கனம் சிந்திக்கேனே. சிந்தனையை தவநெறியை திருமாலை பிரியாது வந்தனது மனத்திருந்த வடமலையை வரிவாண்டார் கொந்தனைந்த பொழில் கோவலன் உலகளிப்பான் அடிநிமர்ந்த அந்தணனை யான் கண்டது அணிநீர்த்தன் அரங்கத்தே. சிந்தனையை தவநெறியை திருமாலை பிரியாது வந்தனது மடத்திலிருந்த வடமலையை வரிவண்டா கொந்தனைந்த பொழில்கோளம் உலகளப்பான் அடிநிமிர்ந்த அந்தணனை யான் கண்டது அணிநீர்த்தன் அரங்கத்தே. மான் கொண்டதோல் மார்வில் மாமணியாய் மாவலிமன் தான் கொண்டு தானளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. ஆங்கு வெண்ணரகத்தரும்பும் போதஞ்சேல் என்றடியேனுக்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை உம்பற்கனியாய் நின்ற வேங்கடாத்திரியை பரிகிரியை வெண்ணையுண்டு இடையாப்புண் தீங்கரும்பினை தேனை நன் பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே. எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை வாசவார் குழலால் மழை மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்துதான் தன்னை பான்மையை பனிமா மதியம்தவள் மங்குளை சுடரை வடமாமலை உச்சியை நச்சினாம் வணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி கண்ணமங்கையில் கண்டு கொண்டேனே. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வேங்கட மகாத்மியம் என்னும் தலைப்பிலே நாம் திருவேங்கடமுடையானுடைய மகாத்மியத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 10வது நாளாக நாம் காண்கிறோம். நேற்றைய தினம் பிரம்மா மனமுவந்து பிரம்மோத்சவத்தை நடத்தி வேங்கடமுடையானுக்கு சிறப்பித்தார். அந்த பிரம்மோத்சவமானது அதே நாளிலே இப்பொழுதும் இன்று வரை அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுது நாரதர் பார்க்குறார். பிறகு பெருமாள் வைகுந்தத்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டார். வேதவதியோடு, அதாவது பத்மாவதியோடு இங்கே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தார். லக்ஷ்மி பாட்டுக்கு இன்னொரு இடத்துல தபஸ் பண்ணி கொண்டு தன்னுடைய பர்தாவை நினைத்து கொண்டு, ஏன்னா மகாலட்சுமி வந்ததுடைய நோக்கம் என்னென்னா, வேதவதியானவள் போன ஜென்மத்தில் ராமருக்காக தனக்காக உதவி பண்ணவன் தன்னுடைய இடத்துல இருந்து கொண்டு அவள் 10 மாதங்கள் ராவணனுடைய சிறையில் இருந்து அவளுடைய கஷ்டத்தை அனுபவித்தவள் சீதையுடைய உருவத்தில் அவளுக்கு பகவான் வாக்கு கொடுத்தார். அதுதான் அழகாக பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். இந்த ராமாவதாரத்தில் நான் உனக்கு உதவி பண்ண முடியாது, ஆகவே
ஏகபத்தினி விரதன், அதனால் உன்னுடைய பின்னால் சந்தர்ப்பம் வரும்போது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்ட்டு போயிட்டார். வேதவதி அக்கினிக்குள்ளே இறங்கிட்டா. ராவணனுடைய இது அது தெரியும் நமக்கு கதை. அக்னி பகவான் என்ன பண்ணான், சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போக போகிறான்னு உடனே வேதவதியை கொண்டு வந்து அந்த இடத்துல சீதையுடைய உருவம் கொடுத்து சீதையை கொண்டு அந்த மாயா உருவத்தில் அவளை கொண்டு வச்சு விட்டு இந்த சீதையை தான் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மனைவியாகிய சுவாகாதேவியிடம் கொடுத்து இந்த செய்தியை பத்திரமா வச்சுக்கோ, திரும்ப ஒப்படைப்போனோம். பின்னால் ராமருக்கு இது தெரிய வருகிறது. தெரிய வந்த உடனே அவளை மறுபடியும் திரும்ப சீதையை மீட்பதற்காக இந்த சீதையுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய வேதவதியை அவச்சொல்லலாம் சொல்லி அக்னியில் இறங்க சொல்கிறார். அக்னியில் இறங்கினோன்னா அக்னி பகவான் அவளை ஏற்றுக்கொண்டு இந்த உண்மையான சீதையை கொண்டு வந்து திரும்ப ஒப்படைக்கிறார். இது ராமாயணத்தில். அப்போ வேதவதியானவள் கேட்கிறாள், சுவாமி நான் உங்களை நினைத்து தான் தவம் பண்ணேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கணும்னா. இல்லைம்மா, இந்த ஜென்மத்தில் நான் ராமனாக ஏகபத்தினி விரதம்னு எடுத்திருக்கேன், இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடைன்னு, அதனால் பின்னால் நான் உன்னை கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்ட்டு அனுப்பிவிட்டார். அவள் அக்னி தேவனோட சேர்ந்து போயிடுறா. இப்பொழுது இதை ஞாபகப்படுத்துவதற்காக மகாலட்சுமி என்ன பண்ணுறான், இந்த கலியுகத்தில் இவருக்கு செய்யணும்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றலை. கிருஷ்ணருக்கு எக்கச்சக்கமான மனைவி. அதனால் இந்த கலியுகத்திலையாவது இவளுக்கு இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் ராமனுங்கிறதுக்காக இவ பொய்யாக கோபம் கொண்டு கீழே இறங்கிடுறான். இறங்கி வந்த உடனே அவளை தேடிக்கொண்டு கீழே மகாவிஷ்ணு இறங்கி வரார். மனுஷஸ்வரூபத்தில் வரார். வந்து பல வகையான கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறார். பார்த்தோம். பத்மாவதி கல்யாணம் ஆகிவிட்டது. வேதவதியோட கல்யாணமே இங்கே இதாக இருக்கார். இங்கே வைகுந்தத்தில் பெருமாளும் இல்லை, தாயாரும் இல்லை. மகாலட்சுமி தாயார் இங்கே இருக்கா. பெருமாள் சீனிவாசனாக பூலோகத்தில் இறங்கி இங்கே உட்காந்துட்டார். பத்மாவதியோட சேஷாசலத்தில் குடியிருக்கார். இப்போ நாரதர் பார்த்தார், என்ன இவர் பாட்டுக்கு வந்த வேலையை விட்டு அவருடைய இருப்பிடம் வைகுந்தம், அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு கொடுத்தனம் பண்ண சாதாரண மனுஷன் மாதிரி இவர் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாரே, இவர் திரும்ப அனுப்பணுமே, என்ன வழின்னு யோசிக்கிறார். அப்போ நேராக லக்ஷ்மி இருக்கக்கூடிய கொல்லாபுரத்தில் உள்ள இடத்துக்கு லக்ஷ்மி ஆனவள் தன்னுடைய பர்த்தாவை நினைத்து கொண்டு இருக்கார். அவள் அருகில் போனார். லக்ஷ்மியை நாரதரின் வருகை தெரிந்து, நாரதா சேமமா, என்னுடைய பதியானவர் மறுபடியும் ஏதாவது சிக்கலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாரா என்று கேட்டாள். ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் அவர் சண்டையெல்லாம் போட்டுட்டு மார்பில் தன்னுடைய சக்கரத்தையே தாங்கி கொண்டு இருந்தார். என்று கேட்டால் நாரதர் ஆச்சரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் என்ன சொல்வேன் தாயே, உன் கணவர் உனக்கு தெரியாமல் பத்மாவதியை மணந்து சேஷாத்திரியில் ஆனந்தமாக காலங்கழித்து வருகிறார் என்றார். உடனே மகாலட்சுமியால், நாரதா நான் இருக்க மருத்துவதியை அவர் மணப்பதா என்று கோபத்துடன் சேஷாத்திரிக்கு பயணமானார். இப்போ நாரதர் கழகம் பண்ணுறது இருக்குன்னு நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு லக்ஷ்மிக்கும் தெரியும். ஆனால் பொய்யா கோபம் கொண்டு போகிறா. சேஷாச்சலத்தில் சீனிவாசன் பத்மாவதியுடன் சமீபத்தில் உள்ள மலைகள், நதிகள், உத்தியானங்கள், நீரோடையங்கள் முதலியவற்றை பார்த்து பரவசம் கொண்டு சரச சல்லாசங்களுடன் உல்லாச பயணம் மேற்கொண்டு பிரயாணம் செய்து கோவிலை அடைந்தார். லக்ஷ்மி சேஷகிரியை அடைந்து பத்மாவதியிடம் தன் கணவன் சரச சல்லாபம் செய்வதை கண்டவுடன் கோபம் கொண்டு நிற்கவும் லக்ஷ்மியை கண்ட சீனிவாசன் என்ன செய்வது என்பதை அறியாமல் நிலை குறைந்து நின்றார். ஏன்னா இப்போ மனுஷ உருவம் தாக்கி நிற்கிறார். அதனால் அவருக்கு என்னடா இது, நம்முடைய மகாலட்சுமிக்கு தெரியாமல் இங்கே வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோமேனு. பத்மாவதி லக்ஷ்மியை பார்த்து, யார் நீ? தம்பதிகளாக உல்லாசமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏன் வந்தாய்? இங்கு உனக்கு என்ன வேலை என்று படபடத்தாள். லக்ஷ்மியும், என்னைத்தான் முதலில் திருமணம் செய்து கொண்டு பிறகுதான் உன்னை மணந்தார், உனக்கு எப்படியாக சொந்தமானவர் என்று ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடலாயினர். சீனிவாசன் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு முடித்தார்.
இந்த இக்கட்டான நிலைமையை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் சீனிவாசன் 7 அடி பின்னே வந்து பெரிய சப்தத்துடன் சிலையாகிவிட்டார். சப்தத்தை கேட்ட இருவரும் திரும்பி பார்த்து சீனிவாசன் சிலையானதை கண்டு சீனிவாசனுக்கு இரு பக்கத்திலும் நின்று கண்ணீர் வடித்தனர். இப்போ பெரும்பாலும் நம்ம நிலைமை அப்படி தான், 2 பொண்டாட்டிக்கார நிலைமை, சிலையாக நிற்க வேண்டியதுதான். லக்ஷ்மி பத்மாவதிக்கு சீனிவாசன் என்ன உத்தரவு போடுறான்னு போவான். சிலை உருவத்தில் சீனிவாசனை இருப்பதை பார்த்த தேவிகள் அப்படியே மலைத்து நிற்கிறார்கள். சிலை உருவத்தில் சீனிவாசன் தேவிகளை பார்த்து அசரீரியாக சொல்கிறார், லக்ஷ்மி, உன் அம்சத்தில் பிறந்தவள் தான் பத்மாவதி. நான் திரேதாயுகத்தில் ராமாவதாரம் எடுத்தபோது ராவணனின் சிறையிலே கஷ்டங்களை அனுபவித்த வேதவதியே இப்பொழுது பத்மாவதியாக இருக்கிறாள். சிறையிலிருந்து உன்னை விடுவிக்க லோக வதந்திக்காக அக்னி பிரவேசம் செய்வித்தேன். அக்னி வேதவதி சீதையை நிறுத்தி திருமணம் செய்து கொள்ளுங்கள் எனவும் நான் இந்த அவதாரத்தில் ஏகபத்தினி விரதம் கொண்டுள்ளேன். ஆகையால் கலியுகத்தில் ஆகாசராஜனுக்கு வேதவதி பத்மாவதியாய் பிறப்பால், அப்பொழுது நான் சீனிவாசனாகி அவளை மணப்பேன் என்று உறுதி கொடுத்தேன். அதன்படியே இது நடந்தது. யாருடைய தவறும் இதில் கிடையாது என்றார். லக்ஷ்மி பத்மாவதியை தழுவிக்கொண்டு, பத்மாவதி, நீ தவறாக கொள்வதற்கு மன்னிக்கவும் என்று வேண்டினாள். பத்மாவதியும் என் தவறை மன்னிக்குமாறு சொல்லி லக்ஷ்மியை தழுவிக்கொண்டார். சீனிவாசன், லக்ஷ்மி, நான் திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியுள்ளேன். பிரதி வருடம் வட்டி மாத்திரம் செலுத்துவதாக பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறேன். அசல் வட்டி செலுத்துவது எப்படியோ என்று யோசிக்கிறேன். ஆகையால் பக்தர்களுக்காக நீ போக பாக்கியங்களை அனுகிரகிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தினால் செருக்கடைந்து பாவங்களை செய்வர், ஆபத்துக்குள்ளாவார். அப்பொழுது என்ன நினைப்பார்கள்? நான் அவர்கள் கனவிலே தோன்றி வட்டி காசுகள், முடுப்புகள், கஷ்டத்தில் வேண்டுதல், எடைக்கு எடை சமர்ப்பித்தல், தலைமுடி கொடுத்தல் முதலியவைகளை எனக்கு செலுத்தும்படியாக கேட்பேன். நீ கொடுத்த பணத்தில் கொஞ்சம் எனக்கு செலுத்துவார்கள். அந்த பணத்தை குபேரனுக்கு வட்டியாக கொடுப்பேன். கலியுகம் முடியும் வரை வட்டி செலுத்தி கடைசியில் அசலையும் கொடுத்து விட்டு நாம் வைகுந்தம் சென்று விடுவோம். பிறகு உதைத்ததனால் அபவித்திரமான என் மார்பு இன்று மிக பவித்திரமாகியது. ஆகையினால் நீ உன் இடத்தில் வசி என்று லக்ஷ்மியும் சந்தோஷத்தினால் ஸ்ரீனிவாசனின் வலது மார்பை தேர்ந்தெடுத்தாள். பத்மாவதி இடது மார்பை சேர்ந்தாள். சீனிவாசன் மறுபடியும், லக்ஷ்மி தேவி, என்னை விட்டு பிரியாமல் இருக்க நீ எனது வலது மார்பில் இரு. உன் அம்சத்தில் பத்மசரோபத்தை தோன்றி பக்தர்களை காப்பாற்று. நான் தினமும் நள்ளிரவில் உன் இருப்பிடம் வந்து அடைந்து அதிகாலையில் மறுபடியும் திருமலையை அடைந்து விடுவேன் என்று சொன்னார். கணவன் வார்த்தையை தட்டாமல் அலர்மேல் மங்காபுரத்தில் விஸ்வகர்மாவினால் நியமிக்கப்பட்ட பத்மசரோவரத்தில் தோன்றி அந்த கோயிலில் சென்று சிலையானார். இப்போ வலது மார்பில் மகாலட்சுமியும் இடது மார்பில் பத்மாவதியும் தாங்கி கொண்டு சிலையாக இங்கே மேலே இருந்து விட்டார். ஆனால் தாயார் மகாலட்சுமிக்கு என்ன உத்தரவு கொடுத்தாருன்னா, நீ பத்மசரோபத்தில் அங்கே கீழே இருக்கக்கூடிய அலமேல் மங்காபுரத்தில் போய் நீ இருந்து கொண்டு பக்தர்களுக்கு நீ உன்னுடைய ஐஸ்வர்யத்தை வழங்கு. அவர்கள் அதை கொண்டு வந்து தன்னுடைய கர்ம பலனாக, தான் செய்த தவறுகளுக்கு பலனாகவோ அல்லது விருப்பமாகவோ எனக்கு காணிக்கையை செலுத்துவார்கள். அந்த காணிக்கையை நான் தினசரி குபேரனுக்கு வட்டியாக கொடுத்து விடுவேன். கலியுகம் முடியும் வரை அவனுக்கு வட்டி செலுத்திவிட்டு கலியுகம் முடியும் பொழுது அவனுடைய அசலையும் கொடுத்து விட்டு நான் வைகுந்தம் வந்து விடுவேன். அப்போ என்னன்னா, தன்னுடைய இருப்பிடத்தை அவர் சீனிவாசனாக கலியுகம் முழுவதும் இங்கே திருமலையிலே கொண்டிருக்கிறார். அதுக்கு அவளுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார். நான் இரவு உன்னிடம், நான் 2 பொண்டாட்டிக்காரர்ல, இரவு முழுவதும் நான் உன்னிடம் இரவானவுடன் நான் இங்கே வந்து அலமேல் மங்காபுரத்தில் உன்னோடு இருந்து விட்டு காலையில் நான் இங்கே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வந்து விடுவேன் என்று சொன்னார்.
வனவிகாரம் சென்ற பத்மாவதி சீனிவாசர்கள் ரொம்பவும் காலதாமதமாகியும் வராததை கண்டு, அதாவது இப்போ வகுலாதேவியுடைய ஆசிரமத்தில் இருந்த சீனிவாசனும் பத்மாவதியும் ஹனிமூனுக்கு போயிட்டாங்க. மலையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு ஜாலியாக போயிட்டு வரேன்னு போனவர்கள் வரவில்லையே என்று வகுளமாளிகை தன் மூத்த மகனாகிய கோவிந்தராஜனை துணையாக கொண்டு ஆனந்த நிலையத்தை அணுகி சிலையாக சீனிவாசனை பார்த்து அப்பா மகனே என்று கதறினாள். சிலையிலிருந்து, தாயே, உனக்கு மோட்சத்தை அளிக்கிறேன், நீ துளசி மாலையின் உருவத்தில் வந்து என் கழுத்தினை வசிக்கவும் என்ற சொற்கள் கேட்டன. வகுள மாளிகை அதே விதமாக துளசியாக மாறினாள். ஆகையால் நான் இன்றும் துளசி அர்ச்சனை தினமும் நடைபெறுகிறது என்ற அளவோடு இந்திய வெங்கடேச மகாத்மியம் என்பது நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய அரியாச பிள்ளைகளாம் அன்பினால் விந்தன்னை சிறுபேழைத்தனம் சீரியலாத இறைவாணி இதாராய் பரையேலோரும் பாவாய் வெற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலாய் எங்கும் திருவள்ளுவர் பற்றி என்பவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.